திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், என்னென்ன சூழல்கள் 2029 கூட்டணியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் டெல்லியில, தமிழ்நாட்டில்? இப்போ ஒன்றுலையுமே ஒரு பெர்மனன்சி இல்லாத ஒரு விஷயம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் திமுகவுக்கு ரீச் அவுட் பண்ணுது. டீலிமிட்டேஷன் பில்லை எப்படியாச்சும் நாம் நிறுத்த வேணும். டீலிமிட்டேஷனில் இப்போ காங்கிரஸ் கூட இல்லாமல் திமுக பாஜகவுக்கு துணைத்தால், திமுகவினுடைய இன்றைக்கு இருக்கிற டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோரேட்டா பேஸில் 50% உயர்த்ததாக இருந்தால் கூட தமிழ்நாட்டினுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிடக்கூடாது, 7.3%லேயே இருக்கணும். அதுதான் திமுகனுடைய இப்போது டிமாண்டாக இருக்கிறது. ஆனால் இதே பில்லை தான் மு.க. ஸ்டாலின் கொளுத்தினார், தேர்தலுக்கு முன்னால் கொளுத்தினார். அப்போ அது ஒரு கேம்பெயினாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு திமுகவும் கஷ்டமாக இருக்கும். அதாவது ஈஸியாக எளிதாக மக்களிட சொல்லலாம், நேற்று கொளுத்தினாருங்க, இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறாருங்க, இதுதான் அதிகார மமதை, அங்கே போய் செட்டில் ஆக போகிறாங்க, இப்படி தாராளமாக பேசலாம். ஸோ அது திமுகவுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும். காங்கிரஸ் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் பெரிய ஒரு கேம்பெயின் மாதிரி சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு போகுது. ஆனால் டெஸ்பரேஷன் மிக தெளிவாக தெரியுது காங்கிரஸ் தரப்பில் இருந்து. வேற ஒன்றும் கிடையாது, தாவேக்காவுக்கும் அங்கே எம்பிஸ் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது தாவேக்காவை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு இன்னைக்கு காங்கிரஸில் பெரிய கேள்விகள் காங்கிரஸ்குள்ளாலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பிரவீன் சக்கரவர்த்தியும் நம்மளுடைய மாணிக்கம் தாக்கூர் மட்டும்தான் கேள்வி கேட்கல, பாக்கி அனைவரும் பல விஷயங்களில் கேள்வி கேட்டு தான் கொண்டு தான் இருக்கிறார்கள். இல்லை, எந்த அடிப்படையில் நம்பிக்கை குறைஞ்சு போயிடும்? நம்பிக்கை குறைஞ்சு இப்போ நீட்டில் கூட இப்போ ராகுல் காந்தியை தாக்குனதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. ஆமா, நாங்கள் கண்டிக்கிறோம், இல்லை என்றால் நான் கண்டிக்கிறேன் என்ற அந்த வார்த்தைகள் கிடையாது, வாசகங்கள் கிடையாது. அதே மாதிரி இப்போ அவர் வீடியோ ஒன்றும் போடல. தேர்தலுக்கு முன்னால் பல வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வீடியோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பேச மாட்டார், சிஎம் பேச மாட்டார். அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில இவங்களை பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கின்ற இந்த மனோன்மணியம் சுந்தரவன் யூனிவர்சிட்டி என்ற பிரச்சனையானாலும் சரி, அது அந்த யூனிவர்சிட்டியை சார்ந்த பிரச்சனை கிடையாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூ எடுத்து பார்க்கும்போது பாஜக எதிராக ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட்ல போய் கொண்டிருக்கிறார்கள் தாவேகா என்று அனைவருக்கும் தெளிவாக தெரியுது. நிறைய இன்ஸ்டன்சஸ் வந்துருச்சு, இப்போ நிறைய தெளிவாக தெரிகிறது. ஸோ அதனால காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சம் வருகிறது. இப்போ இவங்க இவங்களை வச்சு இவங்க கூட இருந்தா அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை நிலைமையாயிருமோ என்ற இது இருக்குது. 2029 மிக தெளிவாக காங்கிரஸ்க்கு இன்னைக்கு பார்க்கும்போது அப்பர் ஹேண்ட் மாதிரி தெரிகிறது. ஏனென்றால் இன்னைக்கு பாஜக பேக் ஃபுட்ல இருக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. ஜென்சியினுடைய ப்ரொட்டஸ்ட், பிரதமரை ஒரு ஜோக்கராக சித்தரிச்ச அந்த விஷயம், இனி அங்கிருந்து விடிவு கிடையாது. பிரதமர் என்ற அந்த நபர் ஒரு பெரிய ஸ்ட்ராங் மேன், அயன் மேன், எல்லாம் தெரிஞ்ச மனிதர், நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த இமேஜ் கம்ப்ளீட்டாக உடைந்து விட்டது, சிதைந்து விட்டது. அப்ப எவ்வளவுதான் நீங்க பாக்கி இருக்கின்ற எம்எல்ஏஸ் எம்பிஸை வாங்கினா கூட, அதாவது எவ்வளவு வாங்கியிருக்காங்க, திரிணாமுல்ல இருந்து நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு தெரியுது. இந்த பக்கம் சிவசேனால இருந்து வாங்கியிருக்காங்க, நேஷனல் என்சிபியில இருந்து வாங்கியிருக்காங்க, பல இடங்கள்ல இருந்து வாங்கினா கூட இன்னைக்கு அவங்க அவருடைய அந்த இலக்கு 360 என்ற இலக்கு இன்னும் அடையவில்லை. அதுக்கு திமுக தேவைப்படுகிறது. அப்ப திமுகவுக்கு அதுக்கு கைமாற்றாக என்ன செய்ய முடியும்? இது ஒரு பெரிய கணக்காக இருக்கும். அப்ப ஆனா இதுதான் இப்போது இருக்கிற பிரச்சனை இதுதான். ஆனா இன்னைக்கு கூட திமுக தயாநிதி பேசியிருக்காரு. தயாநிதி நீட் பேன் தான் கேட்டுக்கொண்டிருக்காரு. தயாநிதி மாறனும் அதான் கோரினாரு. அப்போ தயாநிதி ஆனாலும் சரி, ஆராசா ஆனாலும் சரி, பேசின அத்தனை நபர்களும் திமுக இருந்து ஒரு சேஞ்ச் நாம இன்னும் காணல. கனிமொழி வெளியே இப்போ கொடுக்கல இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சும் பாஜகவுக்கு எதிரான அந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் கூட நாம இது கூட பார்க்க முடியல. அப்ப திமுகல இன்னும் அந்த டிஸ்கஷன் வரலன்னு நான் கருதுறேன். திமுகல உள்கட்சி பிரச்சனைகள், அந்த உள்கட்சி பிரச்சனைகளை நாம் எப்படி சால்வ் பண்றது, குடும்பத்தில் எத்தனை பேர் மேல இருக்க முடியும், அதாவது லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்ல, அதுல யார் வெளியே இருக்க வேண்டும், இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அது திமுகவை பொறுத்தவரை. அதிமுகவை பொறுத்தவரை நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தினகரன் தான் அந்த கட்சியினுடைய தலைவர், தினகரன் தான் வர வேண்டும் என்று. ஏன்னா இவரால முடிய மாட்டேங்குது, இருக்கிறவர் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அதாவது பெருந்தலைகள் எல்லாம் ஜெயிச்சு வந்தா கூட அந்த கட்சி இன்னைக்கும் ஒரு ஒருங்கிணைந்த கட்சியாக நாம் பார்க்க முடிய மாட்டேங்குது. புது சண்டையை மூட்டி விடுற மாதிரி தெரியுது. இல்ல, இப்போ அரவணைத்து செல்ல வேண்டும் என்றதான இவருடைய பிரச்சனையா இருக்கு. அதாவது எந்த தலைவர்கிட்ட வேணா பேசி பாருங்க, அதிமுக இருந்த தலைவர், வெளியே போன தலைவர்கள்ட்ட யார்கிட்ட வேணா பேசி பாருங்க, இல்லை என்றால் தாவேக்காக்கு வாக்களித்த நபர்கள், இதெல்லாம் பேசி பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக தெரிகின்ற விஷயம் என்னவென்றால், இவர் ஒரு ஆட்டோகிராட் மாதிரி நடந்து கொள்ளுகிறார், இவர் எம்ஜிஆர், இவர் ஜெயலலிதா நினைத்து கொண்டிருக்கிறார், அந்த ஒரு பிம்பம் அவரே நினைச்சு he thinks he is that நினைச்சா கூட, ஆனா that is not a factங்கிறது தான் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது அந்த தலைமைக்கு இன்னொருத்தர் வந்தா அது என்ன கம்ப்ளீட் பிரேக். அதாவது ஒரு வேலுமணியும் தங்கமணியும் பாக்கி இருக்கின்ற அந்த வெஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கிற சிங்கை ராமச்சந்திரன் கூட கிளம்பி போயிட்டாருங்களே. அப்ப அந்த அளவுக்கு தான் நீங்க கட்சியை வச்சிருக்காங்க இருக்கு இல்லையா? அப்ப எடப்பாடி பழனிசாமியோ இல்ல நீங்க விருப்பம் படுற மாதிரி திரு தினகரனோ யார் இருந்தாலும்
பாஜகவுடன் அதிமுக இருக்கும் 29ல் அப்படி முடிவெடுத்துக்கலாமா? இல்ல அதுதான் பிரச்சனை. இப்ப பாஜகவுக்கு பிரச்சனை என்னன்னா அதிமுக கட்டி இழுக்கிறத விட நாம வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா தமிழ்நாட்டுல அப்படின்னு. பாமக பயங்கரமா நல்லா பெர்ஃபார்மன்ஸ், எம்எல்ஏ எலெக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறது. அப்ப பாமகவில் வைக்கிறதுல கூட வைக்கிறதுல வந்து அர்த்தம் இருக்கிறது. ஆனா அதிமுக இன்னமும் நலிந்து போன ஒரு கட்சியாக மாறிவிட்டால் என்ன செய்ய முடியும்? அப்ப அதிமுக இருக்கிறத விட வேற ஏதாச்சும் ஒரு அந்த கூட்டணியில் இருந்து 4 பேர் இழுக்க முடியுமா என்று பார்ப்பார்கள். அதாவது இப்போ லெஃப்ட் வரமாட்டாங்க, ஐயுஎம்எல் வரமாட்டாங்க. வர்றதுக்கு ஒரே ஒரு கட்சி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனா பாமக இருக்கிற இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வராது. இந்த மாதிரி இருக்கும்போது இனி திமுகவுக்கு தான் என்ன அழுத்தம் கொடுக்க முடியும் என்றதான் இருக்கிறது. இப்போ கேஸ் மூலமா அழுத்தம் கொடுக்க முடியுமா? இன்னொரு 3 அமைச்சர்கள் மேல கேஸ் இருக்கிறது. மொத்தமா ஐ திங்க் 7-8 அமைச்சர்களுக்கு மேல இருக்கு. 3 அமைச்சர்கள் மேல இப்போ ப்ரொசீட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. கவர்னர் சாங்ஷன் கேட்டிருக்காங்க போல தெரியுது. இடி, சிபிஐ 2 ஆர்கனைசேஷன் கேட்டிருக்கு. அது வந்து விட்டால் அதை வைத்துக்கொண்டு திமுகவை நசிக்க முடியுமா? இந்த மாதிரியான நகர்வுகள் தான் இப்ப எல்லாமே வந்து. இப்ப நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க அயன் மேன், பாஜக ரொம்ப செல்வாக்கான கட்சி, திரு மோடியுடைய செல்வாக்கு அப்படிங்கறதெல்லாம் பழைய நிலையிலே இல்ல, கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அதை காங்கிரஸ் அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல, ராகுல் அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. பாஜக சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கா? இங்க அவங்க பார்க்க மாட்டாங்களா? திமுகவோ அதிமுகவோ பழைய செல்வாக்கோடு இல்லாத பாஜகவோடு ஏன் கூட்டணி அப்படின்னு ஒன்னும் நினைக்க மாட்டாங்களா? இல்ல இது வந்து இப்ப ஜெயிலுக்கு போகணுமா வேண்டாமா இதான் கேள்வி. இதெல்லாம் கேள்வியே கிடையாது. ஒரு அரசியல்வாதியும் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு ஜெயிலுக்கு போக விரும்பல. அதான் பிரச்சனையா இருக்கிறது. இது யாராச்சும் தமிழகத்தை மட்டும் கிடையாது, இந்தியா போறாங்க. 12 வருஷமாக நடக்காத ஒரு விஷயம் வந்து குட்டி பசங்க வந்து பண்ணி காமிச்சாங்க இல்லையா? அதற்கு காரணம் என்ன? இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியும் ஜெயிலுக்கு போக விரும்பல. நீங்க அதற்காக இறங்கி துணிஞ்சு இறங்கினீங்கன்னா 100% வந்து இது என்னைக்கும் அந்த பிம்பம் வந்து உடஞ்சிருக்கும். அது உங்களால் முடியாததுக்கு காரணம் என்ன? ஏன்னா எங்க போய் உட்கார்ந்தாலும் 144 போட போறாங்க, இல்லைன்னா என்எஸ்ஏ, டெல்லினா என்எஸ்ஏ, இந்த மாதிரி லாஸ் கொண்டு வர போறாங்க. அப்போ உங்க மேல கேஸ் பாயத்தான் செய்யும். உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடத்தான் போறாங்க. ஒரு 10 நாள் 20 நாள் இருக்குதான் வேணும். டாய்லெட் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஜெயிலில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அது மட்டும் தான். டாய்லெட் ரொம்ப மோசமா இருக்கு. சாப்பாடெல்லாம் நீங்க இந்த கன்விக்டட் கிரிமினல் கிடையாது, அதனால சாப்பாடெல்லாம் உங்களுக்கு வெளியிருந்து வந்துடும். அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ ஜெயிலுக்கு போக விரும்பாத ரொம்ப காசு இருக்கிற நிறைய நபர்கள், டொயோட்டா அந்த பெரிய கார் இருக்கு இல்லையா, என்ன பேர் என்னன்னு தெரியல, 3 கோடி ஃபார்ச்சுனர், அதுக்கு மேல இன்னொரு கார் இருக்கு, லேண்ட் குரூசர்ல 3 கோடிக்கு மேல இருக்கிற கார்ல மட்டும்தான் இவங்க எல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. பாருங்க அவ யாரு என்ன வண்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி வண்டிகள்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. இதை தாண்டி நமக்கு சொகுசு வாழ்க்கை, எங்க போனாலும் ஏசி. ஜெயிலில் இன்னொரு பிரச்சனை ஏசி கிடையாது. அப்ப இப்படி சுகம் கண்ட அரசியல்வாதிகள் இருக்கின்ற கட்சிகளாகத்தான் அனைத்து கட்சிகளும் இருக்கிறது. இதைத்தான் அந்த பசங்க வந்து முறியடிச்சிருக்காங்க. பசங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல படுத்தாங்க. இன்னைக்கு ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிற ஒரு அரசியல்வாதி இருக்கானா? கேரளாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கானா? யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்களா? என்னை பொறுத்தளவு கிடையாது. இதுதான் என்னை பொறுத்தளவு பிரச்சனை. அப்ப இது பயப்படுவாங்க. அப்போ இவர்கள் வந்து ஜெயிலுக்கு போக பயப்பட்டால் அடுத்ததாக தலைவர்கிட்ட போய், தலைவரே பரவாயில்ல தலைவரே, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு தலைவரை வந்து வற்புறுத்துவார்கள். இதே தான் அதிமுக திமுகன்ற பேச்சு வந்தபோது இதே தான் பிரச்சனை நடந்தது.